கடைநல்லூர் ஜாயின்ட் சாரீஸ் பார்த்துட்ருக்கிறது வெல்வெட் பிராசோ சாரீ தான் பார்த்துட்ருக்கீங்க. விலை 400 ரூபா மட்டும்தான். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். 2 சாரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும். 3 சாரீக்கு எடுத்திங்கன்னா 60 ரூபா. இது அழகான பிளாக் கலரில் நல்ல பிங்க் கலரில் அழகான பூ டிசைன் ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. இது அழகான ஒரு பர்பிள் கலரில் அந்த லைட்டு பிங்க்கு அந்த ஒயிட் எல்லாம் மிக்சட் ஆன மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. 1-2 ப்ளவுஸ் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். இது வந்து கிளாஸ் ப்ரோஸாங்கிறது வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். பின் பண்ணி தான் கெட்டிக்கிடுவாங்க. அலசலாக இருக்குது உடுத்த மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து இந்த பீஸை வந்து எடுக்காதீங்க. ஆனால் ரிச்சாக இருக்கும். வேணுங்க பின் பண்ணி குத்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா ரிச்சாக இருக்கும். சாரீ வந்து நம்ம கடையில் போய் எடுக்கிறதா இருந்தால் 1000 to 1500 ரூபா வரைக்கும் இது வரும். ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீ எல்லாமே கொஞ்சம் லென்த்தாகவே நல்லாவே இருக்குது. இதில் வில்வெட் பிராசோ இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி மெட்டீரியல் ஃபுல்லாகவே காட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் நல்ல ஈராங்கி கலரில் நல்ல ஒரு ஷைனிங்கான துணி மெட்டீரியலாக தான் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் இருக்கும். இந்த மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாரீ வந்து நம்ம கெட்டது வந்து நமக்கு மேலே கிடக்கதே தெரியாது. நல்லா அழகாக இருக்கும். இதில் இலை டிசைனில் பாயில் பிரிண்ட் டிசைனில் வச்சு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. கீழே ஃபுல்லாக அந்த பார்டர் வச்சுருக்காங்க. அந்த இலையாக டிசைன் இருக்குது. சாரீ வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாகவே வந்துடும். இது நல்ல ஒரு ரெயின்போ டிசைனில் இருக்குது. நல்ல ஒரு கிராஸ் கோடு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு லைன் கோடு கொடுத்து கீழே அந்த ஃப்ளவர் டைப்பில் வந்து அந்த பூ அந்த ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தனியாகவே வச்சுருக்காங்க. இந்த டிசைன் உள்ளே இருக்க மாடல் இப்படி தான் இருக்கும். 3 கலரில் வரும். ஆஸ் கலர் மாதிரி ஒரு கலரு. ஆனால் கீழே வந்து கரை வந்து அந்த க்ரீன் கலரில் வருது. அதனால் இந்த க்ரீன் கலர்னே இதை சொல்லிக்கிடுவோம். ஏன்னா கீழே என்ன பார்டர் கலர் வருதோ அதை வச்சு நம்ம சொன்னால் தான் இந்த கலர்ஸ் வந்து தெரியும் நமக்கு. இதில் ஒரு 5-6 கலர் இருக்கும். ஒரு கலரில் வரும். இது நல்ல வில்வெட் பிராசோ. இது வந்து கீழே சாட்டின் பார்டர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சாட்டின் பார்டர் நல்லா அகலமாக திக்காக இருக்கும். இந்த மாதிரி பாயில் பிரிண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இதில் தனியாக இருக்குது. இந்த மாதிரி டிசைனில் சில இதில் முந்தானை இருக்கும், சில இதில் முந்தானை இருக்காது. ஒரு இடுப்புக்கு வர பீஸை மட்டும் நான் உரைச்சி காட்டுதேன். அதில் அது வந்து உள்ளே இருக்க பீஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்குது. அப்புறம் குட்டி பீஸாக உரைச்சி காட்டுதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா ஃபுல் பீஸ் உரைக்கிறதுனால உங்களுக்கு ஒத்த பீஸாக காட்டுவேன். இது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர், நல்லா வாடாமல்லி கலர், பிங்க் கலர் 2 கலர் வந்து மிக்சட் ஆன மாதிரி இருக்குது. அந்த கோல்டன் கலரில் அந்த டிசைன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஃபுல்லாக அந்த பார்டர் இருக்குது. அழகாக இருக்குது. இந்த துணி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு நமக்கு ஃப்ராக் தைச்சாலும் சூப்பராக இருக்கும். சாரியை நம்ம யூஸ் பண்ணாலுமே அழகாக இருக்கும். இது கோல்டன் ப்ளவுஸ் போட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிராண்டான ஒர்க் ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீ கட்டினாலுமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஃப்ளவரோட டிசைன்லேயே வச்சு அந்த பார்டரை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. சாரீ வந்து வேணுங்கவங்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ அப்படி இந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. நான் இருக்குல்லன்னு பார்த்துட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் ஜிபேயில் பணம் எனக்கு போட்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் எஸ்டி கொரியரில் போட்டு விட்டுருவேன். சில பேர் கேட்கிங்க, நாங்கள் நம்பிக்கையாக எப்படி நாங்கள் போட்டு விட்டுறது அப்படிங்கிங்க. நீங்கள் எடுத்தவங்க வேணால் கொஞ்சம் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எடுத்துருக்கோம், காசு வந்து பயப்பட வேண்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா உண்மையாக இங்கே எடுத்தவங்களுக்கு தெரியும். இது நல்ல ஒரு கத்தரிப்பு கலர், நல்ல ஒரு கத்தரிப்பு கலரு. லைட் கலர் விரும்புகிறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு பார்டர் 2 டபுள் பார்டரில் அப்படியே அழகாக போட்டிருக்காங்க. அதில் குட்டி உதிரிப்பூ மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்து XX கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி இவ்வளோகான சாரியை வந்து உழைச்சி காட்டுறது அக்காவுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு லைக்கை போட்டு விட்டுறணும். சரியா? ஒவ்வொரு வீடியோலாம் கேட்கக்கூடாது. நீங்களாக அதை அக்காவுக்கு பார்த்து போட்டு விட்டுறணும். இது அப்போல ஒரு ஈராங்கி கலர் பார்த்தோம்ல, அதே கலரில் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு, லைட் க்ரீனும் டார்க் க்ரீன், அந்த பிஸ்தா க்ரீன் எல்லா க்ரீன் கலந்துருக்கு. இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. செட்டு சாரீ எடுக்கிறவங்க அதில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். இதோட இந்த மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மேலே பூக்கணக்காக இருக்கும். அப்படி போடுறதே தெரியாது. அப்படி மராப்பில் அப்படி அழகாக போட்டோம்னா ஃப்ளீட் அழகாக இருக்கும். அது மாதிரி ஃப்ராக்கு தைக்கிறவங்கனாலுமே நீங்கள் 1 சாரீக்கு 1 ஃப்ராக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம்.
இது அழகான ஒரு மயில் கழுத்து கலர். மயில் கழுத்து கலரில் கீழே வந்து அந்த மை கலரில் அந்த பார்ட்ரு வந்து அழகாக ஒரு டார்க் ஷேடில் ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஷைனிங் ஃபுல் வாயில் நம்ம உடம்புக்கு மட்டும் போட்டு கைக்கு மட்டும் இதை போட்டு தைச்சாலே அவ்வளோ ஒரு சூப்பராக எடுப்பாக காட்டும். இந்த சேரீ நம்ம ஒன்று போல் போட்டதை காட்டியும் அதை உடம்புக்கு மட்டும் வேற போடும்போது நல்லா கொஞ்சம் தூக்கலாக எடுப்பாகவும் காட்டும். இதே சமயம் ஆளை நம்ம கொஞ்சம் ஒல்லியாகவும் காட்டும். இது அழகான ஒரு லைட் கலரில் கனகாமர கலர். அந்த லைட் கலர் நல்ல அவ்வளோ அழகான ஒரு லைட்டும் ஒரு டார்க்கும் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஏசத்தில் நல்ல ஒரு பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடு வந்து நல்லா அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இந்த சாரீ வந்து. இதோட உள்ளே வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சேரீயை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. ஸ்கை ப்ளூ கலரு நல்ல ஒரு குட்டி அழகான ஒரு பாயில் பிரிண்ட். உள்ளே வந்து வில்வெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம். ஒரு சேரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் 40 ரூபா தான் வரும். நீங்கள் 2 சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு 40 ரூபா தான். 3 சேரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 5 சேரீ எடுத்திங்கன்னா 100 ரூபா கொரியர் சார்ஜ் வந்து வரும். இது ஒவ்வொரு சேரீக்கு நம்ம கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். இது நல்ல ஒரு அழகான ஒரு மை ப்ளூ, டார்க் மை ப்ளூவில் அதே டிசைனில் இருக்குது. இதில் பிங்க் கலர் இருக்குது, இந்த மாதிரி மை கலர் இருக்குது, ஒரு ஸ்கை ப்ளூ கலர், ஒரு 4-5 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அது கிளியராக தெரியலை, வீடியோ வர வர தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் ப்ளவுஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் சிலதில் முந்தானை இருக்குது, சிலதில் வந்து முந்தானை இல்லை. அதே மாடலில் நல்ல மயில் கழுத்து கலர். ஆனால் வீடியோவுக்கு வந்து ரொம்ப நமக்கு பளிச்சுன்னு தெரிந்த கலர் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப டார்க் கலராக இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு டார்க் கலராக தான் இருக்கும். அந்த மை கலர்லாம் பார்க்க கருப்பும் மை கலரும் சேமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்குது. எப்போவுமே வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்கும். நேரில் பார்க்கும்போது டார்க் ஷேடும் லைட் ஷேடும் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். ஏன்னா எப்படி தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டாலுமே அது கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யும். ப்ளவுஸ் அது மாதிரி ரன்னிங்கில் தான் இருக்கும். நீங்கள் கட்டி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து ப்ளவுஸு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு 6 மீட்ரு கூட 10 மாட்டுக்குன்னு நினைக்கிறவங்க அதை அப்படி கூட வச்சு கட்டிக்கிடலாம். இது நல்ல ஒரு மாம்பழ கலர். மாம்பழ கலர் ஒரு ஆரஞ்சு கலரும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு பிங்க் கலர் பார்த்தோம்ல அந்த டைப்பில் இந்த ஒரு மாம்பழ கலர் இது ஒரு டைப். அந்த 2 பீஸு ஒன்று ஒரே மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நல்ல துணி நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த டிசைன் வந்து நல்லா அந்த பாயில் பிரிண்ட் டிசைன் ஃபுல்லாகவே அழகாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு ரதமாக இருக்குது. இதெல்லாம் நல்லா ஒரு ஒர்க் ப்ளவுஸ் போட்டு சேரீ கட்டுனா நல்ல கிராண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கட்டின சேரீ அடுத்த ஆள்கிட்ட யார்கிட்ட இருக்காது இந்த மாதிரி சேரீ எடுத்திங்கன்னா. இது நல்ல ஒரு இதில் காட்டுற கலர் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த கலர் வந்து சொல்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இது நல்ல உள்ள ஒரு மை கலரும் அந்த வெளியில் வந்து காட்டுறதுக்கு அந்த க்ரீன் கிடையாது. இது க்ரீனும் கிடையாது, வான கலரும் கிடையாது. அது ஒரு விதமான கலராக சூப்பராக இருக்குது. ஆனால் அது வந்து எல்லா கலர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கலராக இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், கலர் டல்லாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கலர் நல்லா பொருத்தமாக இருக்கும். அது சேரீலாம் கெட்டுனா சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கும் இந்த இதுக்கும் அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கனகாமர கலர் பார்த்ததுலே மை கலரும் ஆஸ் கலரும் இந்த ஃப்ளவரில் எப்படி இருக்கும் அதே டிசைனில் கலர் மட்டும் வேறு. அந்த சாட்டின் பார்டர் மாதிரி கீழே வந்து அந்த பாயில் பிரிண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளவுஸ் வந்து இதில் தனியாக வச்சுருவாங்க. இந்த மாதிரி வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பர் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அது மாதிரி லாஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு வரணுங்கிறது கடலூரில் எந்த இடத்துல இருக்குங்கிறது அந்த வீடியோவில் வந்து சேர்த்து தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதையும் கடைசி வீடியோவில் லாஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு டார்க் ஒரு வைலட் கலர், அது பிங்க்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மயில் கழுத்து கலர், இன்னொரு க்ரீன் கலர் பார்த்தோம்ல ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி அதே மாடலில் அதே டிசைனில் உள்ளது. இது ஒரு வைலட் கலர். இந்த மாடலில் வந்து இதில் வந்து முந்தானை வந்து இருக்குது, ப்ளவுஸும் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்கும். நம்ம கெட்டி பார்த்து தையல் நமக்கு எங்கே உள்ளே போகுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அவசரப்பட்டு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தையல் வெளியில் வந்துடும். ஃபுல் சாரீ மாதிரி நம்ம டக்குன்னு கட் பண்ணிடக்கூடாது. இது நல்ல அழகான அந்த பிங்க் கலரு அதே மாடல் தான். அதே மாடலில் அழகான ஒரு பிங்க் கலர். இது உள்ள அந்த கோல்டன் கலரில் வச்சுருக்காங்க அந்த பாயில் பிரிண்ட் டிசைன் வந்து. இதுலேயும் முந்தானை இருக்குது. இந்த பீஸில் வந்து 3 பீஸ் இருக்குது. இதுலேயும் முந்தானை இருக்கும், ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ரெட் கலரில் ரெயின்போ சாரீ,
அந்த டிசைன் வந்து ஒன்று போல தான் இருக்கும். அந்த கலர் மட்டும் கீழே அந்த பார்டர் கலர் வந்து மாற்றமாக இருக்கும். இது கீழே நல்ல ஒரு டார்க் அழகான ஒரு ரெட் கலரு. உங்களுக்கு இந்த சேரீயை வந்து பார்க்குறத விட கெட்டும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு ரெட் கலரில் ஒரு ஒர்க் ப்ளவுஸோ நல்லா கிராண்டாக நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ளெயின் ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டசூல்ஸும் நீங்கள் வேணும்னா அடிச்சுக்கரலாம். அடிச்சிங்கன்னாலும் நல்லா கிராண்டாக காட்டும் சேரீ ஃபுல்லாகவே. இது அதே இதில் இந்த காப்பி ப்ரௌன் கலர் கீழே டார்க்கு காப்பி ப்ரௌன் கலரு, ரெட் கலரு, அப்புறம் ஒரு க்ரீன் கலர் பார்த்தோம்ல அந்த கலரு. இது நல்லா அந்த ஊடால வந்து வெவ்வேறு கலரு வந்து வரும் உடை. அந்த கலரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது நல்ல மயில் கழுத்து கலர். மயில் கழுத்து கலரும் கீழே அந்த மேலே வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கீழே அந்த பார்டர் கலர் பாருங்கள், அழகாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து இந்த இதில் எல்லாமே தனித்தனியாகவே வச்சுருப்பாங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு மெஹந்தி க்ரீனு, ஒரு வித்தியாசமான க்ரீனாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மருதாணியை வச்சா எந்த கலர் மாறுமோ அந்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தனியாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு டிசைன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க உள்ளே ஃபுல்லாகவே. ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு டிசைனாக இருக்குது. ஒரு மெட்டீரியல் ஒத்து போகாது. ஒன்று வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த டிசைன் ஃபுல்லாக உள்ளே கொடுத்துருக்காங்க. கீழே அழகான ஒரு பார்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆஸ் கலர் இல்லாமல் ஒரு மை கலர் இல்லாத ஒரு கலராக இருக்குது. உள்ள இந்த டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான சேரீ. இது வந்து வெயிட்டே இருக்காது. வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம். வர்றவங்க ஒரு வார்த்தை நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு காலையில் நான் கொரியர் போட வைக்க எனக்கு மற்ற வேலைகள் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ வந்தாலுமே ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்குது இல்லைன்னு கேட்டுட்டு வாங்க. என்ன அவ்வளோ தூரத்துலேருந்து வாரீங்க, வந்துட்டு அது வேஸ்ட்டாக போனால் எனக்கும் மனச்சங்கடமாக இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பார்க்காம போகிறோமேன்னு உங்களுக்கும் மனச்சடவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே வாங்க. இது பிங்க் கலரில் அந்த சாட்டின் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலலாம் ஒரு கோல்டன் ப்ளவுஸ் வந்து நல்ல ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கட்டினாலும் சூப்பராக இருக்கும். கருப்பு கலர் நல்லா எடுப்பாக இருக்கும். ப்ளூ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேரீக்கு என்ன கலர் நீங்கள் போட்டு கட்டினாலும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் 2-3 பீஸ் இருக்கும். இதில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான், ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.